நம்மள்ட்ட பேங்க் பேலன்ஸே இருக்க விட மாட்டேங்கிறாங்க. வீட்டுல வந்து மூட்டை கட்ட யாரா நீ திருட்டு நாய சொல்றா. ஹலோ டெல்லி டிபார்ட்மெண்டா? ஓகே சார், ஓகே நல்லது சார். என்ன சார் செய்ய சொல்றீங்க? நம்ம கடமையை நம்ம செஞ்சு தானே சார் ஆக வேண்டியிருக்கு. காலையில உனக்கு விசாரணை கமிஷன் இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி நான் வந்துட்டேன், நான் சொன்ன மாதிரி நீங்க வந்துரு. வரட்டா? ஏண்டா என்ன கேன பை நினைச்சேன். எப்படி ஒரு குரங்கு புத்தியை காட்டி இருக்கிறார் என்றால், பேங்க்ல அக்கௌண்ட்டும் போட முடியல, இருக்கிற காசு எல்லாம் அது என்ன மினிமம் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விளக்கெண்ணெய் விளக்கமாத்து கட்டையில தான் அடிக்கணும். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். பைத்தியக்காரா பைத்தியக்காரா, இனிமேதானே தமாஷே இருக்கு. மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஏன்டா அந்த இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த இது கிடையாது. என்ன காசு ஒரு 150 ரூபா இருந்தா கூட அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு நமக்கு கிடைக்கும். இப்ப இருக்கிற காசு கோயிந்தா பண்ணிடுறோம். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா? டேய் நீ சும்மாரா. இந்த பாடா நீ பண்ண சேதாரத்துக்கெல்லாம் 15,000 அபராதம் கட்டிட்டு போ. 15,000? அட ஏங்க நீங்க வேற பீடி வாங்கவே 15 பைசா இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 15,000 ஆச்சே. அபராதத்தை சங்கத்துல நிறுத்து கட்டு. சங்கமே அபராதத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. ராக் கொள்ளக்கார மாதிரி நடத்துறானுங்க இந்த பேங்க். இதெல்லாம் உதைக்கணும். கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். மகிழ்ச்சி படுத்துறதுக்காக இருக்கணுங்க. எனக்கு எதுக்கு வெங்காயம் நீ ஜேசி போடுற, ஏன் போடுற கேளுங்க. ஏய் நிர்மலா சீதாராமன், நீ போ ஊர்கா வித்திய. அப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்களா? பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. லண்டன்ல ஊர்கா வித்துட்டு இருந்த மாமி தானே நீ? ஊறுகாய் ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், அரளி விதை ஊறுகாய், ஊறுகாய் வாங்கலையோ ஊறுகாய். ஊறுகாய் வாங்குங்க, நக்கிக்கிட்டு போங்க. ஐயோ வேணாமா, வேணவே வேணாம். நீ கன்னடத்துல தானே பதவி ஏற்ற, ஆனா தமிழச்சின்னு சொல்லிக்கிற. நீ வந்து ஒரு தேர்தல் நிக்கல, ஜெயிக்கல. மன்னிச்சுக்கமா மன்னிச்சுக்கமா, தெரியாம போயிட்டமா, பழக்க தோஷமா. நான் காசு கொடுத்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறேன், தோக்குறேன். ஒண்ணுமே இல்லாம நோகாம நோம்பு கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்கிறாங்க. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, வெக்கமல்ல? இல்ல இப்ப பாருங்க, கொஞ்ச நாள்ல ஸ்கூல் திறந்துருவான். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா இல்லையா? புலகுட்டி உள்ளவனுக்கு தான் தெரியும், நாட்டாள நாதாரிக்கு தெரியாது. கவலையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல. நான் புள்ள என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. சிரிக்க முடியல நான் புள்ள. இப்ப விளையாட்டா சொல்லல, காஷ்மீர்ல 50 லட்சம் கோடிக்கு மேல இது வரைக்கும் அந்த வீணா போன அவ்வளவு செலவழிச்சிருக்காங்க. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். ஒரு மெடிக்கல் இதுக்காக ஒரு நண்பரை ரொம்ப இது பண்ணி பணமே இல்லை, அப்போ ஒரு 2 லட்சம் அக்கௌண்ட்ல போடுனா எப்ப போட்டான்னு தெரியாது, மெசேஜ் வருது 2,18,000 முடிச்சிட்டாங்க. கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரலன்னு விரல விட்டு நோண்டுனா கோழி செத்துரும். அந்த இன்சூரன்ஸ், அதாவது எல்லாம் சுத்தி இந்த இன்சூரன்ஸ் நடத்துறவங்க எல்லாம் இந்த மோதியோட தோஸ்துகள் தான் எடுத்துட்டு ஓடுறாங்கல்ல. மக்கள் கையில காசு இருக்க வைக்கணும். ஏகப்பட்டதை ஏத்திக்கிட்டே போறான். டோல்கேட் போடுறான், ஜிஎஸ்டி போடுறான். அப்புறம் என்னென்னப்பா, படம் எடுக்காட்டி ஜிஎஸ்டி வாங்கிட்டே இருக்காங்கப்பா. What nonsense you are talking about me? என்ன மக்கள்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது. தங்கம் 80,000 ரூபாய் பவுனுன்னா இந்த நாடு விளங்குமா? இவனையெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? தூக்கி போட்டு மிதிக்க வேணாமா? பேய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவு கொண்டு வந்துட்டேடா. ஒரு 4-5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி 30,000 தானே இருந்துச்சு. ஏன் ஏத்த வர்ற? ஏன்னா கப்பல், ஏர்போர்ட் எல்லாம் தூக்கி கொடுத்துட்டான் தனியா. இந்த நாதாரிங்க கண்ட எதுக்கு வீணா செலவு பண்ணிட்டு தெரியுறாங்க. தான் பயணம் பண்றதுக்கு 8,500 கோடி எரிச்சலா இருக்கு. ஏண்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி. ஐயா வாங்க, அமித்ஷா அவர்களே. ஐயா வணக்கம். இந்த படத்துக்கெல்லாம் அமித்ஷா வந்திருக்காரு.
என்னோட போட்டோ போட்டு அமித்ஷா அவர்களே வருக வருகன்னு ஒரு போஸ்டர் எடுத்தாங்க. என்ன சார் தோணுச்சு உங்களுக்கு? என்ன தோணு இப்படி ஒரு பாட்டியா? யார் அமித்ஷான்னு தெரியாம என் போட்டோ போட்டு அடிக்கிற பாட்டி எப்படி இருக்கு? ஐயா சந்தான பாரதி சாருங்களா, அது போஸ்டர்லாம் எல்லா இடத்துலையும் அமித்ஷா அமித்ஷான்னு போட்டு வில்லாதி வில்லனை போட்டாங்களா? இவர்கள் வில்லத்தனம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. கடந்த ஒரு மாதமா எனக்கு பயங்கர மன உளைச்சல். தூக்கம் இல்லை. தூக்கம் கண்ணில் வரவில்லை, சொப்பனம் காண வழியில்லை. இப்ப இருக்கு முகர நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறா. எனக்குள்ள பல கேள்விகள் தினம் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என்னடா நான் தப்பு பண்ணேன்? எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்காந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்லை. என்ன நான் தப்பு பண்ணேன்? இங்க நிக்கிறான கருவாய, இவன் 10 பேரை பந்தாடி இருக்கான், 2 பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணிருக்கான், நம்ம பயிர் எல்லாத்தையும் நாசம் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்ல, 3 பேரோட சங்க கிடைச்சிருக்காரு. தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை, தூக்கம் இல்லை. தூங்குறதுக்கு முன்னாடி இதுதான் எனக்கு மனசுல படும். தூங்கி எழுந்த உடனே எனக்கு ஒரு கேள்வி, என்ன நான் தப்பு பண்ணேன்? இதுக்கு பேர் ஜோக்கா? ஏன் நான் மாற்றப்பட்டேன்? எனக்கு தெரியல. என்ன நான் தப்பு பண்ண எனக்கு தெரியல. இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். ஒரு மாசமா ரொம்ப மன உளைச்சல் நான் இருக்கிறேன். உன் கையும் வாயும் சும்மா இருந்தாலும் உன் 7 நாட்டு சனி சும்மா விடாது. நீ வர்றதை எதிர்பார்க்க மாட்டேன், எதிர்பார்க்கறது வராது. என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், என்னுடைய கனவு எல்லாமே ஐயாவுடைய கனவு, ஐயாவுடைய லட்சியத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய கனவு. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. காலமா ஐயா என்னென்ன சொன்னாரோ அதை செய்து முடித்தவன். இவங்களை அடையாள காட்ட வேண்டியது என் வேலை, அழிக்க வேண்டியது உன் வேலை. இனியும் ஐயா என்ன சொல்கிறாரோ அதை நிச்சயமாக ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக நிச்சயமாக அதை செய்து முடிப்பேன். மொக்கராசு, உன் வழி எனக்கு புரியுதுப்பா. உனக்கு என்னப்பா குறை? நஞ்ச புஞ்ச 3 மில்லு 32 பல்லு எல்லாம் இருந்து என்ன பொக்கராஸ் ஆகிட்டீங்களே. அதுக்கு இல்லப்பா, அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை நான் மறுபடியும் நீங்க பெத்து விடுங்க. நான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சு மோண்டு பேண்டு அவன் வேற அவன் கூட ஓடி போயிடுவான். அட போக, அது என்னுடைய கடமை. என்னுடைய கடமை. டேய், இப்ப நீ சப்பே ஆயிட்டடா. அப்ப என்னடா சவுடால் விடுற? நம்ம இலக்கு என்ன? சமுதாயம் முன்னேறினால் தமிழ்நாடு முன்னேறும். வாய்ப்பில்லை ராஜா. மெட்ரோ மாநில ஸ்டேட் ப்ராஜெக்டா இருந்ததுனால தான் நிதி கொடுக்க முடியலன்றதுனால தான் முதல்வரே பிரதமர் கிட்ட போய் அது ஸ்டேட் அண்ட் சென்டர் ப்ராஜெக்டா மாத்திட்டு அப்புறமா இப்ப நிதி வழங்கப்பட்டிருக்கின்றது. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதிமுக ஆட்சியில இது ஸ்டேட் ப்ராஜெக்டாக மாற்றப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். திமுக அரசு அது ஸ்டேட் அண்ட் சென்டர் ப்ராஜெக்டா மாத்தினதுனால இப்ப நிதி வந்ததுன்றது தெரியும். அப்படின்னு ஒரு போதை. நீலாம் மென்டலடா நீங்க. இவங்ககிட்டலாம் செவுத்துல பேசுற மாதிரி ஒரு மீம் இருக்கும்ல, செவுத்த பார்த்து பேசுற மாதிரி. இவங்க மண்டையில எதுவுமே ஏற. அக்டோபர் 3ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நேரம் இரவு 10:35க்கு ஒரு ட்வீட் பதிவு பண்றாரு சார். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்திற்கு 63,246 கோடி நிதியை வழங்கியுள்ள பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு சென்னை வாசிகள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றி போட்டார். அதாவது மொத்த பட்ஜெட்டையும் ஒன்றிய அரசு கொடுத்ததாக ஒரு தோற்றம். இவர் மட்டும் இல்ல, அண்ணாமலையும் இப்படித்த பச்சையா போய் சொன்னார்.
63,246 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீடு. இதுல ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 7,425 கோடி ரூபாய். மாநில அரசுடைய பங்களிப்பு 22,228 கோடி ரூபாய். பன்னாட்டு நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் கடன் தொகை 33,593 கோடி ரூபாய். இவர்கள் எல்லோரும் துணிந்து போய் சொல்றாங்க. நீங்க கொடுக்க அது அந்த 7,425 கோடி ரூபாய் வாங்குறதுக்கு தான் இவ்வளவு பஞ்சாயத்து.